அடுத்தது இஸ்லாம் ஒரு விளக்கம். இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்த பாடத்தில் நம்ம ஒவ்வொன்றா படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இப்போ படித்தது மார்க்கத்துடைய 3 படித்தரங்களை படித்தோம். அதில் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் 3ஐ படி. இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆதாரங்களோடு படிக்கிறது. நம்முடைய ஆசிரியர் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வசாபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த அடுத்தடுத்த பாடங்களை இந்த முறையில் அப்படியே அமைச்சு கொண்டு வராங்க. முதல்ல இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கான பொருள், இதோடைய கருத்து, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இஸ்லாமை அப்படின்னா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, தௌஹீதுடைய கொள்கை அடிப்படையில் இருக்க வேண்டும். இது இஸ்லாமுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டா, அல்லாஹுடைய தௌஹீத ஒருத்தர் அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொள்வதை கொண்டு நம்பிக்கை கொள்வது. இது இல்லைன்னா இஸ்லாமே இல்லை. அப்படி அவர் ஏற்றுக்கொள்வதோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பது, அவனுக்கு மாறு செய்வதை விட்டு, அதாவது பாவங்கள் அவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக நடப்பதை விட்டு விடுவது, அதோடு அவனுக்கு இணை வைப்பதையும் இணை வைக்கக்கூடிய ஷிர்க் வைக்கக்கூடிய மக்களை விட்டு விலகி இருப்பது. இதுதான் அல் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வை அவருடைய தௌஹீதோடு நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்வது, அடுத்தது அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பது, அதற்கடுத்தது அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பது, அடுத்தது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதையும் விட்டு விடுவது, இணை வைக்கக்கூடிய மக்களையும் விட்டு விலகிக் கொள்வது. இதுதான் அல் இஸ்லாம். அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 19வது ஆயத்தில் சொல்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமா அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அத்தீன் அல் இஸ்லாம். இரண்டாவது ஆதாரம் வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, 5வது அத்தியாயம் சூரா அல் மாஇதா 3வது ஆயா. அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக நான் திருப்தி கொண்டு விட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தி ரிதா, ரிதான திருப்பொருத்தம், அவன் திருப்தி கொள்வது. நமக்கு அவன் திருப்தி கொண்டிருக்கிற மார்க்கம் எதுன்னு கேட்டா அல் இஸ்லாம். ஆகவே ரதீது, நான் திருப்தி கொண்டு விட்டேன், லக்கும் உங்களுக்கு, அல் இஸ்லாம தீனா, இஸ்லாமை தீனாக நான் திருப்தி கொண்டு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கடுத்தது இன்னொரு ஆயா, 3வது ஆதாரம் சூரா அஸ்-ஸுமர் 39வது சூராவுடைய 54வது ஆயா. வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு ஸும்ம லா துன்ஸரூன், உங்களை வேதனை அதாப் வந்தடைவதற்கு முன்னதாகவே நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம், உங்கள் ரப்பின் பக்கம் திரும்பி விடுங்கள், அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடங்கள். அதைத்தான் அல்லாஹ் வ அஸ்லிமு லஹு, வ அஸ்லிமு லஹு அப்படின்னா அவனுக்கு இஸ்லாமாக நீங்க ஆகிவிடுங்க. அதாவது இஸ்லாம்னாவே கட்டுப்படுதல். வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு விடுங்கள். அப்ப அவன் பக்கம் திரும்புங்க, அவனுக்கு கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உங்கள் ரப்பின் பக்கம் கட்டுப்பட்டு விடு. இது எப்போ? உங்களுக்கு தண்டனை வர்றதுக்கு முன்னாடியே கட்டுப்பட்டு விடுங்கள். அப்படின்னா என்ன? நீங்க கட்டுப்படனா அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். வேதனை வந்து விட்டால் பின்னர் ஒருவராலும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள், அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்ப இஸ்லாமை பின்பற்றுகிறவர் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல தெரியுதா? அப்ப கட்டுப்படுவதை கொண்டுதான் இஸ்லாம் இருக்கு. ஒருத்தர் கட்டுப்பட மறுக்கிறார்னா அவருடைய இஸ்லாம் சரியில்லை, அவர் இஸ்லாமை சரியா புரிந்து கொள்ளல, அல்லது இஸ்லாமுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்னு அர்த்தம். அவருக்கு சொல்லப்படுது இது தப்பு, நீங்க கட்டுப்படுங்க, இதை விட்டு விலகுங்க, அல்லாஹ்வை கட்டுப்படுங்க, இஸ்லாமை கட்டுப்படுங்க. இல்லை அப்படின்னு இருக்கிறாரு, அவர் அலட்சியப்படுத்துறாருன்னா அவருடைய இஸ்லாம் உண்மையாக இல்லை, அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன பதில் அப்படின்னா தண்டனை வரும். ஆகவே அல்லாஹ் தஆலா வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள், வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள், மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், உங்களுக்கு தண்டனை அதாவது வருவதற்கு முன்பே இதை செய்து விடுங்கள், சும்ம லா துன்ஸரூன், அதற்கு பிறகு நீங்க கட்டுப்படலாம்னு நினைச்சாலும் ஒன்று நடக்காது, உங்களுக்கு உதவியே கிடைக்காது, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், தண்டிப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். 4வது ஆதாரம்
சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 132வது ஆயா. இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாமிய தீனையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆதலால் உண்மையான முஸ்லிம்களாக தவிர வேறு நிலையில் நீங்கள் இறந்து விடாதீர்கள். அப்போ ஒருத்தருடைய மரணம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமான மரணமாக இருக்கணும். அவர் கட்டுப்பட்ட நிலையில் இறக்கக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பது எதுக்கா, என்ன தீனை தேர்ந்தெடுத்திருக்கான்? இதுக்கு இஸ்லாம் தான். ஆக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம். அவன் திருப்தி கொண்ட மார்க்கம். ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, உங்கள் மீது அவன் உங்களுக்கு திருப்தியா ஆக்கி இருக்கிறது இஸ்லாம் தான். ஆகவே அவனுக்கு கட்டுப்படுங்கள் எல்லாம் இந்த ஆதாரங்கள் மூலமா அறிந்து கொள்றோம். அதற்கடுத்தது அடுத்த ஆயா 5வது ஆதாரம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய முறை அறிந்து உண்மையாக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக தவிர வேறு எந்த நிலையிலும் இறந்து விடாதீர்கள். சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 102வது ஆயா. அதே சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 83வது ஆயத் அடுத்த 6வது ஆதாரம். அஃபகைர தீனில்லாஹி யப்கூன். அல்லாஹ்வுடைய தீன் அல்லாத வேறு தீனையா, வேறு மார்க்கத்தையா இவர்கள் விரும்புகிறார்கள்? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹா. வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லாமே அவை விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அவனுக்குத்தான் கீழ்ப்படிந்து நடக்கின்றன எல்லாமே. அப்ப அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே என்ன செய்யுது? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத், வானங்கள் இருக்கிறவர்கள் எல்லாம், மலக்குகள் எல்லாரும். வல் அர்த், பூமியில் இருக்கிறவங்க மனிதர்கள் இருக்கிறாங்க, அதுல காபிர்களும் இருக்கிறாங்க. காபிர்களா இருக்கிறவங்க கூட அவன் விரும்பாவிட்டால் கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி, அவனுடைய நாட்டத்தை தாண்டி எந்த காபிரும் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை குஃப்ரு செய்தாலும் அவனுடைய உடல் உறுப்புகளால் எல்லாமே அவன் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு தான் இருந்தான். அவன் வேறு வழியே இல்லை. அவனுடைய உடம்பும் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு தான் இருக்குது. அப்போ வானங்களில் இருக்கக்கூடிய மலக்களும் சரி, பூமியில் இருக்கிறவர்களும் சரி, எல்லாமே எல்லா படைப்புகளுமே அது விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கும். இதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வ இலைஹி யுர்ஜஊன், எல்லாமே அனைத்தும் அவன் பக்கம் தான் திரும்ப கொண்டு வரப்படும் என்று சொல்றான் 83வது ஆயத்தில். 7வது ஆதாரம் அதே சூரா ஆல் இம்ரானுடைய 85வது ஆயா. وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை யாராவது விரும்பினால் அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்படாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபலை யுக்பல மின்ஹு, அவனிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரின், ஆகிரத்தில் மறுமையில் அவன் நஷ்டவாளியாகவே இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த 7 ஆயத்துகளையும் ஷேக் அவர்கள் ஆதாரமாக கொடுக்குறாங்க இஸ்லாம்னா என்னங்க. அப்ப இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆதாரம் வந்துடுது. இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் அதனுடைய கருத்துக்குமான ஆதாரங்கள் இருக்குது. இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாகும் என்ற அல்லாஹ் தான் இஸ்லாமை நமக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் திருப்தி அடைந்த மார்க்கம் இது. ஆகவே அல்லாஹ் திருப்தி அடைந்த மார்க்கத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எதை ஏற்றுக்கொண்டு விரும்பி விட்டான், அதை தவிர்த்து வேறு மார்க்கத்தை ஒருத்தர் விரும்பினால் அது அவரிடம் ஏற்கப்படாது. இவ்வளவு விஷயங்களை இந்த 7 ஆயத்துகள்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு உறுதி செய்யும். அப்ப இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்னன்னு விளக்கும் போது இந்த ஆதாரங்களை கொண்டுதான் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, இஸ்லாம் அப்படின்னா பீஸ், சமாதானம், அமைதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி குர்ஆன் சுன்னால சொல்லப்படல. குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்பது மொழி ரீதியான அர்த்தம் அல்ல. ஒரு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும்போது அவருக்கு பீஸ், சமாதானம், அமைதி, நிம்மதி கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்துல தான் நிச்சயமா கிடைக்கும். இந்த உலகத்துல
இந்த உலகம் சோதனை உலகம். இந்த உலகத்தில் ஒருவருக்கு அது கிடைக்காம கூட போகலாம். அதுக்காக அவர் இஸ்லாமில் இல்லைன்னு ஆயிராது. ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டா பீஸ் அமைதின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு தாவா கொடுக்குறோம். அவர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாரு, பெரிய எதிர்ப்பு பிரச்சனை, அவருக்கு எங்கெங்கேயும் எதிரிகள் உருவாயிட்டாங்க, அவர் கொலை பண்ணுறவங்க திட்டம். அவர்கிட்ட நாளைக்கு என்னங்க பீஸ் அமைதி சாந்தி நிம்மதின்னு சொன்னீங்க, எனக்கு நிம்மதியே இல்லைங்க, ஒரே எதிரிகள் அதிகமாயிட்டாங்க, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது எனக்கு பிரச்சனை தாங்க அப்படிங்கிற. அப்போ என்ன சொல்லுவீங்க? இது நம்முடைய மக்கள்கிட்ட தாவான்னு வந்துட்டா எப்பவுமே தாவால ஏதாவது ஒன்று புதுசா ஒன்றை கண்டுபிடிக்கிறது ஒரு வழக்கமா போச்சு மக்களுக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, அது ஏன் அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க, வெளியில என்ன பிரச்சனை அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதில் சொல்றதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. வெளியில நிம்மதியே இல்லையா, இஸ்லாம்னாவே அமைதி நிம்மதிங்க. வெளியில போரா இருக்குது, இஸ்லாம் அமைதி. பயங்கரவாதமா இருக்குது, இஸ்லாம் அமைதி நிம்மதி. வெளியில ஒரே பிரச்சனையா இருக்குது, இஸ்லாம் அமைதி. கஷ்டம், ஒரே வாழ்க்கை ரொம்ப தொல்லையா இருக்கு, இஸ்லாம் அமைதி நிம்மதி. இதுவா பதில்? அதுக்கு இல்ல. இஸ்லாம் இந்த உலகத்துல சோதனைகள் எல்லாமே இருக்கும் தான் சொல்லுது. இங்க அமைதி, அமைதி நிம்மதி. தாருஸ் சலாம் எதுன்னு கேட்டா அல் ஜன்னா. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் சலாம். அல்லாஹ் மக்களை அமைதியின் இல்லத்திற்கு அழைக்கிறான். அது தாருஸ் சலாம்ங்கிறது சொர்க்கம் மட்டும்தான். இந்த பூமி தாருஸ் சலாம் இல்ல. சொல்லப்போனா இந்த பூமி ஒரு முஃமினுக்கு ஈமான் கொண்டவருக்கு எப்படிப்பட்டது? என்ன? சிஜின் அப்படின்னா சிறைச்சாலை. சிறைச்சாலை இருக்கிற எல்லா கஷ்டம் நெருக்கடி எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல. அப்ப இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதுனால ஒருத்தர் ஈமான் கொண்டதுனால அதெல்லாம் எதுவுமே இல்லாம தப்பிச்சிருவாரா? அப்படி இல்லை. இது மொழி ரீதியாக இஸ்லாம்ங்கிற வார்த்தை எந்த மூல வார்த்தையிலேருந்து வருது? இஸ்லாம்னா சில்ம்ஸ், சலாம்ங்கிற வார்த்தையிலேருந்து இஸ்லாம் வருது. அதனால அமைதி நிம்மதி பீஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இஸ்லாமுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு வித சத்தியத்தை வெளிப்படையா தெளிவா மக்களுக்கு புரிவதை விட்டு தடுத்து அல்லது அதுல குழப்பி அல்லது அதை விட்டு நாமோ டைவர்ட் ஆகிட்டு சரியான இஸ்லாமை கொண்டு வந்து அவங்களுக்கு பிக்சரேஷன் அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறத விட்டு நாமளும் தப்பா இஸ்லாமை விளங்கிக்கிட்டு நாம யாருக்கு இஸ்லாமை எடுத்து சொல்றோமோ அவருக்கு இஸ்லாமுடைய அடிப்படை விஷயத்தை சொல்லி கொடுக்காம இஸ்லாம்னா அடிப்படை அல்லாத மற்ற விஷயத்தை சொல்லி ஒரு காட்சி கொடுக்குறோம். என்ன? இஸ்லாம்னா பீஸ், அமைதி, நிம்மதி, சாந்தி, சமாதானம். சாந்தி சமாதானம் சண்டைக்கு வந்துடாதப்பா, இஸ்லாம்னா சாந்தி சமாதானம், ரெண்டும் சமாதானமும் போயிடலாம். இது எந்த அளவுக்கு போயிடுச்சு? இப்ப மத நல்லிணக்கம், குப்ரு ஷிர்க் பத்தி எதுவும் பேசாம இருக்கிறதுக்கு இஸ்லாம் மத நல்லிணக்கம். கேட்டா லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படிங்கிறாங்க. உனக்கு உன்னுடைய மதம், எனக்கு என்னுடைய மதம், உன் மதத்தை நீ ஃபாலோ பண்ணு. எப்படி தாவா எப்படி இப்ப மாறிடுச்சுன்னா, மத நல்லிணக்க தாவா எப்படி தெரியுமா? இதுதான். ஏன்னா மத நல்லிணக்கம் பேசுறவங்களுக்கு எல்லாம் மறக்காத குர்ஆனை ஓத தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச ஆயத்து இது. எந்த ஆயத்து? இந்த ஆயத்து தான், நான் சொன்னதுதான். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவருக்கு குர்ஆனை ஓத தெரியாது. இன்னும் சூரத்துல் காஃபிரூன் கூட அவருக்கு தெரியுமா? தெரியாது. சூரத்துல் காஃபிரூனே தெரியாதுன்னு வைங்க, ஆனா சூரத்துல் காஃபிர்ல கடைசி ஆயத்து மட்டும் தெரியும். எதுக்குன்னா அப்படி இஸ்லாமுக்கு எதிரான ஒரு தாவா செய்யணும். என்ன? உனக்கு உன் மதம் அப்படின்னு சொல்லிட்டா நீ உன் மதத்தை நீ ஃபாலோ பண்ற அவருக்கு சொல்றோம். அப்ப நீ சிலை வணங்கு, நீ எதை வேணாலும் வணங்கு, நாங்க அதை வணங்கல, அவ்வளவுதான், நாங்க எங்க இஸ்லாமை ஃபாலோ பண்றோம், நீங்க அதெல்லாம் வணங்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்குதே, யா அய்யுல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். எவ்வளவு தெளிவா தாவா, தௌஹீதுடைய தாவாவுடைய ஆயத்து அது. அந்த சூரா மக்கள் எப்படி திசை திருப்பிட்டாங்க அப்படின்னா, சமாதானம் நல்லிணக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் தாவா அவருக்கு செய்ய மாட்டோங்கிறது ஒரு கொள்கையா கொண்டு வந்துட்டாங்க. எதிரில் இருக்கக்கூடிய குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருக்கக்கூடியவனுக்கு தாவா செய்யாம பேசுறதுக்கு இந்த ஆயத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த ஆயத்து இறங்கியது எதுக்குன்னு கேட்ட தாவாவுக்காக இறங்குச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் நீங்க ஒரு வருஷம்
நாங்கள் வணங்குறத வணங்குங்க, நாங்களும் ஒரு வருஷம் அல்லாஹ் வணங்குறோம், இப்படி நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு நல்லிணக்கம், ஒரு முடிவு, ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குறைஷி காபிர்கள் வந்தாங்க. அப்ப அந்த கொள்கையோடு அவங்க வந்து நின்றப்ப அவங்க கொண்டு வந்து மத நல்லிணக்கம் தான். அதாவது கொள்கையில சமரசம் இருக்கலாம். நீங்க எங்க கொள்கையை கண்டிக்காதீங்க, பேசாதீங்க, விமர்சனம் செய்யாதீங்க, நாங்க வணங்கிட்டு இருக்க சிலைகளை விமர்சனம் பண்ணாதீங்க. எப்படி குறைஷிகள் என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. மக்காவில் இந்த சூரத்துல் காஃபிர் இறங்கிய பின்னணியே அதுதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து தாவா தௌஹீத சொல்லிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டாம், அதான முதல்ல. அல்லாஹ் அல்லாத வணங்கக்கூடாது, ஷிர்க்க விடணும், ஷிர்க்கையும் முஷ்ரிக்குகளை விட்டு விலகணும். ரசூலுல்லாஹ் முஷ்ரிக்குகளை விட்டு விலகிட்டாங்க. அடுத்து தாவா கொடுக்குறாங்க, உங்க ஷிர்க்கை விட்டு நான் உங்க பக்கம் ஷிர்க்கில் வரமாட்டோம், நாங்க நீங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அவங்க வணங்கிட்டு இருக்கிற சிலைகளுக்கு அது வாய் இருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் பார்க்காது, கை இருந்தும் பிடிக்காது, கால் இருந்தும் நடக்காது, அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது, எந்த தீமையும் செய்யாது, எதுவுமே அது செய்ய முடியாது. அது வெறும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான், நீங்களா உங்கள் கைகளால் உருவாக்கியதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்தை அவ்வளவு ஆயத்துல ஓதிறாங்க. அப்ப இது எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தும். அப்போ இது வந்து காபிர்களுக்கு ஜீரணிக்க முடியாம இருக்கும்போது அவங்க கடுமையா எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க. என்னென்னமோ ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை முடக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, எதுவும் பலிக்கல. சரி, கடைசியில நாம் அவரோட ஒரு காம்ப்ரமைஸ்க்காக போவோம்ப்பா, ஒரே சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது, அவரும் எதையும் நிறுத்த மாட்டேங்கிறாரு, அவரு தொடர்ந்து தாவா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் கொண்டு வந்த கொள்கையை பேசுறாரு, குர்ஆனை ஓதுறாரு, குர்ஆனை கேட்க கேட்க இஸ்லாம் ஆகிறாங்க, காதுல விரல வச்சுட்டு போறாங்க, காதுல பஞ்சு வச்சுக்கிறாங்க, இப்படி என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கும்போது என்னதான் இவர் எப்படித்தான் நம்ம வழி கொண்டு வரும் அப்படின்ட்டு குறைஷிகள் அப்பதான் ஒரு வழியை சொன்னாங்க. ஏங்க பேசாம இப்படி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், ஒரு வருஷம் நாங்க வணங்குறது நீங்க வணங்குங்க, ஒரு வருஷம் நாங்களும் நீங்க வணங்குறது வணங்குறோம், ஆளுக்கு ஒரு வருஷம் அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணி நமக்குள்ள பிரச்சனை இதோட தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அது காம்ப்ரமைஸ், அதெல்லாம் பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தை அல்லாஹ் சொல்ற இறக்குறான். குல், நபியை இப்படி கேட்குறாங்களே, நீங்க அவங்க சொல்லுங்க. எப்படி சொல்லணுமா? முதல்ல கூப்பிடும் போது முதல்ல காபிர்கள்னு சொல்லுங்க. யா அய்யுஹல் காபிரூன், நிராகரிப்பாளர்களேன்னு பேசுங்கிறான் அல்லாஹ். எப்படி இருக்கும் அப்ப அந்த குறைஷிகளுக்கு? எடுத்தோடனே ஒரு பக்கம் ஈமான் கொண்டு யா அய்யுஹல் லதீன ஆமனூன்னு ஆயத்து இறங்குது, இந்த பக்கம் அவர்களை நோக்கி பேச சொல்றான் அல்லாஹ் தஆலா. எப்படி? யா அய்யுஹல் காஃபிரூன். இப்ப பதில் சொல்லணும். ஒரு வருஷம் நீங்க நானும் வழங்கலாங்கிறீங்களா? லா அஅபுது மா தஅபுது. பளிச்சின் பதில், சமரசத்துக்கு இடம் இல்லை. நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன், இப்படி பதில் சொல்லு. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு வருஷம் நான் வணங்கக்கூடியவன் வணங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவும் உண்மையிலே இல்லை, அதையும் அவங்க ஏற்றுக்கொண்டவங்கல்ல. நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல. ஏன் தெரியுமா? ஷிர்க் வச்சுக்கிட்டு அது எப்படி ஒருத்தர் தௌஹீத அமல் செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதாக அவன் மற்ற எதையோ வணங்கிக்கிட்டு பிரார்த்தனை செய்துட்டு இருக்கிறவன், அவன் என்னதான் அல்லாஹ் வணங்கக்கூடியவனா இருக்கிறான்னாலும் அதை வணங்குறாங்க போது அல்லாஹ் வணங்கிவன் ஆவான்? அவன் ஆக மாட்டான். அவதான் காபிர்னு சொல்லு. நான் வணங்கக்கூடியவனை நான் எப்படி வணங்குறேனோ அவன் ஒருவனையே அது போல நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல. இப்ப திரும்ப பதில் சொல்லுங்க. லா அஅபுது மா தஅபுது. திரும்ப அதே பதில் தான். நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்குவன் அல்ல. ஒரு தடவைக்கு 2 தடவை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். அப்படின்னு என்ன? சமரசத்துக்கு வேலை இல்லை, சமரச பேச்சுக்கு இடம் இல்லை. இப்படி சொல்லிட்டு வந்து அல்லாஹ் தஆலா கடைசியில் எப்படி முடிக்க சொல்றான்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இந்த இடத்துல தீன்கிற வார்த்தை இஸ்லாம் ஈமான் அப்படிங்கிறத குறிக்காது, அல்லது காபிர்கள் கொண்டிருக்கக்கூடிய மத கொள்கை இருக்குல்ல அதையும் குறிக்காது. அது சரியான தப்சீர், ரொம்ப விளக்கமான கருத்துள்ள தப்சீர் என்னன்னு கேட்டா, இதுக்கு உலமாக்கள் சொல்லக்கூடியது, இந்த இடத்துல தீன் என்று சொன்னால் செயல்களை குறிக்கும். லக்கும் தீனுக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்ததனுடைய கூலி உங்களுக்கு. தீன்கிறது இங்கு செயல்களின் கூலியை குறிக்கும், செயல்களின் கூலி. லக்கும் தீனுக்கும், உங்களுக்கு உங்களின் செயல்களுக்கான கூலி. வலிய தீன், எனக்கு என்னுடைய செயல்களுக்கான கூலி.
நீங்க செய்த ஷிர்க்குக்கும் செய்துகிட்டு இருக்கிற ஷிர்க்குக்கும் உங்களுக்கு அதுக்குரிய கூலி தண்டனை கிடைக்கும். நான் என்னுடைய தௌஹீதுக்கு எனக்கு அல்லாஹ்வோட அதுக்குரிய கூலி கிடைக்கும். ஆகவே செயல்களை கொண்டுதான் நீ நானும் வேறப்படுறோம். உன் கொள்கை வேற, என் கொள்கை வேற. ஆக நீ செய்ததுக்குள்ள வினைய நீ தான் சம்பாதிக்க போற. இது எச்சரிக்கை. அது இது வந்து காபிர்களை நோக்கி எச்சரிக்கை இது. ஆனா இந்த ஆயத்தை எப்படி விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்? நீங்க உங்க மார்க்கத்தை பின்பற்றுங்க, நாங்க எங்க மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். அப்ப நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிடுச்சு? நான் சொன்னேன், இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படிதானே அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கணும்? அதோட சமரசமா, சரிங்க முஸ்லீம் ஆனவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் அவங்களோட அமல் செய்துக்கிறோம், இனிமேல் உங்கள்கிட்ட நீங்கள் வணங்குறதெல்லாம் அசத்தியம் பொய் இதெல்லாம் பேச மாட்டேன், ஏன்னா நீங்கள் தான் உங்களுதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்படி தானே கருத்து வரும். அது தப்பு. தர்ஜமா செய்யும்போது பலரும் இந்த தீன்கிற வார்த்தையை எப்படி மார்க்கம் ரிலீஜியன்கிற அர்த்தத்தில் வழக்கத்தில் நம்ம செய்கிறோமோ புரிகிறோமோ அதே அர்த்தத்தை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? லக்கும் தீனுக்கும் அப்படின்னா உங்களுடைய ரிலீஜன் உங்களுக்கு, அப்ப நீங்க அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அல்ல கருத்து. இங்க வந்து உங்க ரிலீஜன் அல்லாஹ்வோட ஏற்கப்படாத ஆயத்து இருக்குது. அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். நீங்க உங்களுடைய ரிலீஜனை பிடிச்சிக்கிட்டாலும் அல்லாஹ் உங்கள்கிட்ட ஏத்துக்க மாட்டான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீன் ஃபல யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். இப்பதான் படிச்சோம் அந்த ஆயத்து. அப்படி இருக்கும்போது எப்படி அல்லாஹ் தஆலா அல்லாவே அப்படி சொல்றானா அவங்க மார்க்கத்தை அவங்களுக்குன்னு? எவ்வளவு பெரிய தப்பான ஒரு கருத்து அதுல வரும் பாத்தீங்களா? இப்போ அல்லாவே ஆயத்தை இறக்கிட்டான், என்ன அவங்க மார்க்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணட்டும். அப்ப என்ன அல்லாஹ் சொல்றானா, சரிப்பா நீ எனக்கு ஷிர்க் வை, நீ எனக்கு மகன் உண்டுன்னு சொல்லிட்டு நீ ஈசா அலைஹிஸ்ஸலாமை வணங்கு, அல்ல நீ எதை வணங்க, ஒரு செங்கலை வணங்கு, ஒரு மாட்டை வணங்கு, ஒரு பாம்பு புத்தம் வணங்கு, எதை வேணா நீ வணங்கு, உனக்கு இந்த தீன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நஊது பில்லாஹி மின் ஜாலிக். அல்லாஹ் நபி அதை விட்டு பாதுகாப்பு. எவ்வளோ ஒரு வழிகட்ட சிந்தனை, அந்த சிந்தனைக்கு ஆளாயிட்டாங்க பாருங்க மக்கள். அதான் மத நல்லிணக்கம் பேசுறாங்களா இல்லையா, அவங்களுடைய பிரச்சனை என்ன கேட்டா அவங்க தாவா மௌத் வரைக்கும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டா தௌஹீதை சொன்னா பிரச்சனை வருதுங்க, வாய் மூடி இருப்போங்க, அதுதான் அவங்க கொள்கை. இப்போ ஏன்னா நமக்குள்ள பிரிவினை வரும், சண்டை வரும், வெறுப்பு வரும், நமக்கு எதிராக எதிரிகள் அதிகமாவாங்க. ஆகவே அதெல்லாம் பேச வேணாம். அல்லாஹ் தான் சொல்லியிருக்கானே லக்கும் தீனுக்கும், உங்களுக்கு உங்க தீனு ஒளிய தீன், எனக்கு என்னுடைய தீனு, நான் என் தீன்ல படி நான் அல்லாஹ் வணங்கிட்டு போறேன், அவர் வந்து அவரை அதை வணங்கட்டும், அவரை வணங்கட்டும், இவரை வணங்கட்டும், எதையாவது வணங்கட்டும் அப்படின்னு அல்லாஹ்வே வணங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு வழங்கி வச்சிருக்காங்க. இவங்க எங்க போய் தாவா பண்றது? இதுக்கேத்த மாதிரி ஒரு இஸ்லாம சொல்லக்கூடிய ஒரு தில்லு முள்ளு வார்த்தை தான் என்னன்னா மறைக்கக்கூடிய அல்லது ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தை தான் இஸ்லாமுடைய உண்மையான சரியான கொள்கை ரீதியான விளக்கத்தை விட்டு திசை திருப்பிட்டு இஸ்லாமுக்கு அதோடைய மூல வார்த்தை இருக்கக்கூடிய கருத்து டிக்ஷனரி மீனிங்க அகராதி பொருளை எடுத்து இஸ்லாம்னா அமைதி சமாதானம். ஏன் அது ரொம்ப பிடிச்சிருக்குது இன்னைக்கு மக்களுக்கு அப்படின்னா, இந்த தாவா கொடுக்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை, ஒரு பாசிட்டிவ் வேவை உருவாக்குதுன்னு நினைக்கிறாங்க. எப்படி பாசிட்டிவ் வேவ்? அதான் லக்கும் தீனுக்கு ஒளியதின் கடைசியில். அது தவறு. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீன், இது தௌஹீதை கொண்டு, இது கொள்கையை வச்சுதான் பேசணும். ஆகவே அக்கீதா பாடத்தை படிங்க நம்ம மக்களுக்கு சொல்றது, அக்கீதாவை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றது. அக்கீதா தெரியாட்டி இஸ்லாமுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும் போதே தப்பு நடக்கும். இன்னும் சொல்ல போனா குறைஞ்சபட்சம் இஸ்லாமுக்கு மொழி ரீதியான கருத்தை ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா கூட என்ன சொல்லணும்னா, இஸ்லாம் என்றா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதுன்னு சொல்லணும். அல்லாஹ்வுக்கு நீங்க முழுக்க கட்டுப்படணும். அப்படின்னா எப்படி கட்டுப்படுறது? முதல்ல அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேறு எதையும் வணங்கக்கூடாது. மற்றதெல்லாம் பாத்தில், அசத்தியம், பொய், உண்மை அல்ல. எதையெல்லாம் மக்கள் வணங்குறாங்களோ அது எல்லாம் பொய்யான தெய்வங்கள், அதுக்கு எந்த சக்தியும் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளாம எப்படி ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார்? சரி இஸ்லாம்னா பீஸ் சொன்னீங்க, சரிங்க இஸ்லாம் சொல்ற கொள்கை என்னன்னு சொல்லுங்க கேளுங்க. இஸ்லாமின் கொள்கை என்ன? முதல் கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவே பிரச்சனை தானே. லா இலாஹ இல்லல்லாஹ்
இஸ்லாம்னா பீஸ், அமைதின்னு சொல்லிட்டு அடுத்து ஒருத்தர் முதல்ல வராரு உங்கள்கிட்ட. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க இஸ்லாம்னா என்ன சொல்ல போறீங்க? இஸ்லாம்னா பீஸுங்க, அமைதி, சமாதானங்க அப்படிங்கிறீங்க. அப்படியாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, நான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்றேங்க அப்படிங்கிறாரு. இஸ்லாம் ஏற்றுக்கணும், அதோடைய கொள்கை நீங்க ஏற்றுக்கணும். என்ன கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னங்க? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னங்க அப்படின்னா நீங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப நான் வணங்குறதுல வணங்கக்கூடாதா? ஆமாங்க, வணங்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு நமக்கு சமாதானம் இருக்காது, சண்டை தான் வரும். அவர் விவரமா இருந்தா என்ன சொல்லுவாரு? என்னங்க நீங்க இஸ்லாம்னா பீஸுங்கிறீங்க, பீஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்க வணங்குற கடவுளையும் நான் வணங்குறேன், நான் வணங்குற கடவுளையும் நான் வணங்கணும். நீங்க நான் வணங்குற கடவுளை வணங்காவிட்டா அதை நான் கேட்டுக்கல, ஏன்னா நமக்குள்ள சமாதானம் ஆயிடலாம். ஆனா நீங்க இஸ்லாமுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் வணங்குகிறது நீங்க வணங்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நமக்கு உங்களுக்கு செட் ஆகாது அப்படிம்பாரு. அப்ப முட்டிக்கிச்சா? முட்டிட்டு போய் என்னதுன்னு என்ன சொல்றது? அப்ப அதுக்கு இல்லைங்க, இஸ்லாம்னா பீஸ் தான், ஆனா ஆனா இதை ஏத்துக்கிட்டாங்க பீஸ். அல்லாஹ் அல்லாஹ், இதுதான் நம்முடைய பிரச்சனை. ஏன் இந்த தாவா ஒரு பெரிய குழப்ப நிலையில மக்கள் போய் விழுகிறாங்கன்னா, எப்பவுமே நம்ம தாவாவை நம்முடைய சலப் சாலிஹீன், நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வந்த அவருடைய தோழர்கள், உலமா உசுன்னா, சுன்னா பின்பற்ற அறிஞர்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவில் சரியான இஸ்லாமை புரிய வச்சாங்களோ அதை விட்டு தூரமாயிட்டோம். ஒரு மாடர்ன் தாவா அல்லது சில நேரத்தில் தாவாவுடைய நிலை எப்படி மாறிடும்? என்னென்னவோ பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, ஆனா தௌஹீதை மட்டும் பேச மாட்டாங்க. என்னென்னவோ பேசுறது, சுத்தி 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 எங்கெங்கயோ போ. உலகத்துல முஸ்லீம்கள் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்துக்கும் இவரும் பதில் சொல்லுவார். அவங்களும் மூச்சிறைக்க அவங்க பேசிட்டு இருப்பாங்க, இவரும் மூச்சிறைக்கு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. எதுக்கு உங்க பெண்கள் ஹிஜாப் போடுறாங்க கேட்பாரு, இவரு எக்ஸ்பிளன்ஸ் கொடுப்பாரு. எதுக்கு குண்டு வைக்கிறாங்க கேட்பாரு, இதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. எதுக்கு சவுதிக்கு ஹஜ்ஜி செய்ய போகணும்னு கேட்பாரு. என்னன்னோ கேட்பாரு. இவர் எல்லாம் மூச்சிறைக்க ஒரு 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு, சரி என்னதான் முடிஞ்சு, சரிங்க எங்களுக்கு தேவையான விளக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க, நான் வரேங்க அப்படியே ஒரு கிளம்பி போயிடுவார். சரிப்பா, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேறு எதையும் வணங்கக்கூடாதுன்னு தெளிவாக புரியும் விதமாக அவருக்கு சொன்னீங்களா? இல்லையா? அந்த பேச்சே வரலையே, அப்புறம் எப்படி பேசுறது? பேச வேண்டியது அதுதான். அவர் அதை ஏற்றுக்கிட்டா மற்றது எதுவும் கேட்கவே மாட்டார். அவர் அல்லாஹ்வை இபாதத்துக்குரியன்னு ஏற்றுக்கிட்டார்னா எதுக்கு பெண்கள் ஹிஜாப் போடணும்னு கேட்பாரா? அல்லாஹ்வுடைய கட்டளைங்க போடணும். உங்களை படைச்சவன் கட்டளையிட்டா நீங்க போட்டு தானே ஆகணும். உங்க பெண்களுக்கு அவங்க பெண்ணே அணிஞ்சுக்குவாங்க, ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுறாங்க. இப்ப கடமைன்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதில் மற்றதெல்லாம் கூடுதலாக எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, அது ஒருத்தருக்கு தேவைப்படாது. ஈமான் கொண்டுட்டார்னா நான் மலக்குகளை பார்த்தா தான் ஈமான் கொள்வேன்னு அவர் சொல்ல முடியுமா? அல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு என்ன மலக்குகளை பார்க்கறது? இப்ப அல்லாஹ்வையும் பார்க்காம தான் ஈமான் கொண்டிருக்கிற, தௌஹீதை ஏத்துக்கிட்ட. அதுக்கு பிறகு மலக்கள் அல்லாஹ் சொன்னா உண்மை நம்பிடணும். உன்னுடைய ஷோல்டர்ல வலது பக்கம் இருக்கிறார் ஒருத்தர், இடது பக்கம் இருக்கிறாருன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத். அல்லாஹ் சொல்லியிருக்கா. குர்ஆன்ல ஆயத்து படிச்சிட்டோம். கண்ணுக்கு தெரியறது பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வே தெரியாம தான் ஈமான் கொண்டுறோம். கண்ணுக்கு அவனை பார்க்கல. அல்லாஹ் இறக்கி வேதத்துல ஆதாரம் இருக்குது, நபி சொன்ன வார்த்தையில ஆதாரம் இருக்குது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எந்த பேச்சும் இல்லை. நபி சொன்னா கட்டுப்படணும், அவ்வளவுதான். அதான் இஸ்லாம், கட்டுப்படுவதுதான் இஸ்லாம். அப்போ இந்த இஸ்லாமுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுல நம்ம ஒரு மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிட்டோம். சுத்தி 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 பீஸ் 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 போட்டு குழப்பறது தான் வேலை மக்கள். அதெல்லாம் தேவையில்லை. இந்த உலகத்துல பீஸ் கிடைக்காம கூட போகும். ஆனா இஸ்லாம் சத்தியத்தின் மார்க்கம், அது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சரியான பாதையை காட்டக்கூடிய மார்க்கம். இது இஸ்லாம் தான் சத்தியமானதுங்கிறதுக்கு அதனுடைய கொள்கைகள் ஆதாரம், வேதம் ஆதாரம், நபியின் வாழ்க்கை ஆதாரம், எல்லாம் இதெல்லாம் ஆதாரம் இருக்குது. ஆக இஸ்லாம் தாங்க நேர்வழி. இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, முடிஞ்சு போச்சு. என்ன? இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நிச்சயமா அல்லாஹ்வின் வழிதான் நேர்வழி, முடிஞ்சு போச்சு. அதுதான் நேர்வழி. ஹுவல் ஹுதா,
இதுக்கு பிறகு என்னத்தை போட்டு வேற எக்ஸ்பீரியன்ஸ். ஆக மொழி ரீதியான வியாக்கியானங்கள் கொடுக்கறது ஒரு பிதத்தான தாவா முறை. சரி, தேவைன்னா கொடுக்கலாம். இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு அமைதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கீழ்ப்படிதல்னு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. இது மொழியில ஒரு அரபிக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பல அர்த்தங்கள்ல இதெல்லாம் உண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இஸ்லாம்னா கொள்கையை தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம் குர்ஆன்ல இஸ்லாம்னா என்ன சொல்லப்படுதா 7 ஆயத்தில் படித்தோம். இதுதான் இஸ்லாம். இதைத்தான் தெளிவுபடுத்தணும். இது இல்லாம தௌஹீதை சொல்லாம மற்றது சுத்தி 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 பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அறியாமையான தாவா. அது நாமளே தவறான இஸ்லாமை விளங்கி வச்சிருக்கவங்களுக்கு இதுவே ஒரு ஆதம். சிம்பிளா இந்த மாதிரி தாட்டு உள்ளவங்கள்ட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க வேண்டியது இருக்கு. யார் இந்த மாதிரி தவறா இஸ்லாமை வியாக்கியானம் பண்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம கேட்கணும். இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி ஜிப்ரீல் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாம் என்றால் பீஸ், சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்து ஜிப்ரீல் ஈமான் என்றால் என்ன, ஈமான் என்றால் நம்புவது, இப்படியா சொல்லிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ்? இல்ல, ஹதீஸ்ல உள்ளது அப்படி சொல்லுங்க, தெளிவாயிரும். ஒருத்தர் கேட்கிறார் இஸ்லாம்னா என்னங்க? இஸ்லாம்னா ஷஹாதா முதலாவதுங்க, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது ரசூல், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், இதை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு வாக்குறுதி கொடுத்து மனதால் உறுதியா நம்பிக்கை கொண்டு ஒருத்தர் சாட்சி சொல்லணும். இதுதான் இஸ்லாம். அப்புறங்க 5 வேளை தொழுகணுங்க, தவறக்கூடாது. நேரம் வந்துட்டா அந்த நேரத்துக்குள்ள தொழுதரணுங்க. யாருக்கு கடமைங்க தொழுக? பருவ வயது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணும் கட்டாய கடமைங்க. தெளிவு எவ்வளவு கிளியர், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னங்க இஸ்லாம்னா? இருக்குதுங்க 3வது கடமை. உங்கள்ட்ட வசதி இருந்துச்சு, உங்கள்ட்ட இவ்வளவு செல்வம் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வம் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் வருடத்துக்கு ஒரு தடவை 2.5% ஜக்காத்துங்கிற கட்டாய தர்மம் கொடுக்கணுங்க. நீங்க தரமாட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வோட நீங்க தண்டனைக்குரியவருங்க. இதுதான் இஸ்லாம். வருடத்துல ஒரு மாதம் நோன்பு வைக்கணுங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆமா, ரம்ஜான் மாசத்துல ரோம்பு எல்லாரும் வைப்பாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப்பாங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாரு. அதுதாங்க, அது கட்டாயம் ஒரு மாசம் நீங்க நோன்பு வைக்கணும். உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் உடம்புலாம் சரியான பிறகு திரும்ப ரிட்டர்ன் வச்சிடணும். பயணத்தில் இருந்தீங்களா, பயணத்தில் இல்லாதப்ப நீங்க வச்சிடணும். ஆக மொத்தம் நோன்பு வைக்கணுங்க. அப்படியாங்க. அப்புறம் ஆயுள்ல ஒரு தடவையாவது உங்களுக்கு சக்தி இருந்து வசதி இருந்துச்சு, பண வசதி இருந்துச்சுன்னா நீங்க இங்க இருந்து சவுதி அரேபியாவுக்கு போய் அங்க மக்காங்கிற ஊர்ல அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இருக்குது, அங்க போய் அல்லாஹ்வை தொழுது சில வணக்கங்களை செய்துட்டு வரணுங்க. இதுதான் ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு. இதை நீங்க சரியா செய்தீங்கன்னா நீங்க ஒரு முஸ்லீம்ங்க. இதுதான் இஸ்லாமுடைய முதல் படித்தரம், ஆரம்ப நிலை. கிளியர். அதை விட்டுட்டு சுத்துன்னு சுத்தி இருக்க டிக்ஷனரிக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு வெளியே வந்து கேட்டா அப்படி லக்கும் தீனுக்கும் வலிய தீன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதெல்லாம் தேவை. இது மக்களுக்கு நபிமாருடைய தாவாவுக்கு மாற்றமா செய்யக்கூடிய பிதத்தான ஒரு முறை. சத்தியத்தை சொல்லுவதிலிருந்து மக்களை தடுத்து அல்லது நம்மை நாமே தடுத்து கொண்டு முட்டாளாக்கிக்கிறது. இஸ்லாமுடைய சரியான கொள்கைகளை சொல்லாம ஏமாத்திக்கிறது. இது நம்முடைய ஒரு பலவீனம். அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். ஆகவே இஸ்லாம்னா ஷேக் இங்க குறிப்பிடக்கூடியது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரியான தௌஹீதை கொண்டு அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், மாறு செய்யக்கூடாது, ஷிர்க்கை விட்டுவிட வேண்டும், முஷ்ரிக்குகளையும் விட்டு விலகி கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய மார்க்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர் அதைத்தான் இஸ்லாமாக புரிந்து இருக்க வேண்டும் என்பது இந்த பாடத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம்.